சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மோடி அரசை அதிரவிட்ட ஒற்றை தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்த சில மணி நேரங்களிலேயே நீதிபதியை அந்த இடத்திலிருந்து இடம் மாற்றி பறந்து வந்த உத்தரவு. அதானிக்கு எதிரான தீர்ப்புக்கு உடனடியாக உயர்நீதிமன்றம் கொடுத்த தடை. என்ன நடக்கிறது? ஒரு நீதிபதியை அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்த சில மணி நேரங்களிலேயே அந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அளவுக்கு அதானிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதில் அரசினுடைய பணத்தை தொடர்ந்து ஏறத்தாழ 12 வருஷமா அதானி குரூப் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறது என அந்த நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய பின்னணியை நாம் இன்னும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன நடக்கிறது? நீதிபதிகள் அல்லது நீதித்துறையின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அது விரும்பத்தகாத வகையில் இருந்தாலும் கூட பேச வேண்டிய பேசுபொருளை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற வார்த்தை அது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அதானிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை அன்றைக்கே இடமாற்றம் செய்து டிரான்ஸ்ஃபர் போட்டு அந்த ஊரை விட்டு 200 கிலோமீட்டர் தள்ளி தூக்கி போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி கடந்த 2 நாட்களாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது என்ன வழக்கு? யார் அந்த நீதிபதி? எதற்காக இந்த டிரான்ஸ்ஃபர்? இது எங்கே நடந்தது? இதனுடைய அழுத்தம், அரசியல் ரீதியிலான அழுத்தங்கள் என்பது நீதிபதிகளுக்கும் வருகிறதா? அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இப்போ பேசுபொருளாக மாறி இருக்குது. இந்த ஸ்க்ராலில் ரிப்போர்ட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். கோல் மைனிங், நிலக்கரிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு நிலக்கரி ஊழல் பன்னெடுங்காலமாக பேசப்படுகிறது அரசியல் ரீதியாக. அதில் கோல் மைனிங் சம்மந்தப்பட்டதில் ராஜஸ்தான் ஜட்ஜ் ஹூ ரூல்ட் அகைன்ஸ்ட் அதானி லெட் ஃபர்ம், அதானி அவரால் நடத்தப்படுகிற நிறுவனத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த ராஜஸ்தான் நீதிபதி டிரான்ஸ்ஃபர்ட் த சேம் டே, அன்றைக்கே உடனடியாக பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டை அவசரமாக இமீடியட்டாக மாநில உயர்நீதிமன்றமும் ஸ்டே பண்ணியிருக்கு. ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் குப்தா அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஜெய்ப்பூரில், ராஜஸ்தான் மாநிலம், அதனுடைய ஜெய்ப்பூர் அதனுடைய தலைநகரத்தில் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஜட்ஜாக அவர் இருக்கிறார். நம்ம வணிக வரி சார்ந்த விஷயங்கள், கமர்ஷியல் டேக்ஸ்னால் தான் வணிக வரி, இந்த வணிகவியல் நீதிமன்றத்தினுடைய நடுவராக அவர் அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அதானி கடந்த காலத்தில் மாநில அரசிடம் போட்ட ஒப்பந்தத்திலிருந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மட்டும் 1400 கோடி ரூபாயை அதானியினுடைய நிறுவனம் லாபம் பார்த்திருக்கிறது. அரசினுடைய பணத்தை அவங்க எடுத்து செலவு பண்ணியிருக்கிறாங்க என்று அவர் தன்னுடைய தீர்ப்பில் பதிவு செய்கிறார். இது வந்த உடனேயே அன்றைக்கு அந்த நீதிபதியை மாற்றி உடனடியாக உத்தரவு வருகிறது. ராஜஸ்தானில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் இந்த நீதிபதி இதற்கு மேல் இங்கே பணியிடம் அவர் செய்யறதுங்கிறது இல்லை, அவரை நாங்கள் இடம் மாற்றிட்டோம், இங்கேருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி பீமர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதியாக அவர் மாற்றப்படுகிறார். பீவர் மாவட்டத்துக்கு மாவட்ட நீதிபதியாக அவரை மாற்றி உடனடியாக உத்தரவிடுகிறோம்னு இமீடியட்டாக வருகிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடம் நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணுவோம். இந்த வழக்கினுடைய பின்னணிக்குள்ளே போவோம். அது எப்படி அந்த ஊழல், அந்த கான்ட்ராக்ட் எப்படி போடப்படுகிறதுங்கிறது நம்ம எலாபரேட்டாக பேசுவோம். ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக இப்போதைக்கு திரு பஜன்லால் சர்மா அவர் தான் இருக்கார். பாஜக இப்போ தான் வெற்றி பெற்றது. அசோக் கெலாட் தலைமையிலான அரசு இருந்தது. அவர்களை தோற்கடித்து அவங்க 1.5 வருஷம் தான் இருக்கும். ஆனால் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்த அன்றைக்கே, இது வரைக்கும் எவ்வளவோ தீர்ப்புகளை கமர்ஷியல் ஜட்ஜாக இருந்து, கமர்ஷியல் கோர்ட்டில் இருந்து அவர் குப்தா கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ மட்டும் எப்படி மாற்றப்படாது? எப்படி ரெண்டும் ஒரே நாளில் வருது அப்படிங்கிற கேள்வி வருது. எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய லா அண்ட் லீகல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், சட்டம் மற்றும் அந்த துறை சார்ந்த அரசு உடனடியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜிஓவை அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலாக அந்த கமர்ஷியல் கோர்ட்டில் எப்படி நீதிபதிகள் நியமனம்ங்கிறத பார்த்துடலாம். என்னென்னா அங்கே அது நம்ம மாவட்ட நீதிமன்றம் மாதிரியான அமைப்புகளில் ஈக்குவலண்ட்டானது. இப்போ உதாரணத்துக்கு எம்பி எம்எல்ஏ ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது அப்படின்னா அது ட்ரையல் ஜட்ஜுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தாலும் அப்படி தான். முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள், இன்னால் எம்பிக்கள் எம்எல்ஏக்களோட வழக்கு அங்கே நடக்கும். அதற்கு பிறகு நீங்கள் அப்பீலுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டாக அதை போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு தான் வரணும். இது அந்த மாதிரியான ஒரு ஈக்குவலண்ட்டு தான். எப்படி இதில் நீதிபதிகள் நியமனம் நடக்கும்னா, மாநில அரசும் அதே போல் உயர் நீதிமன்றமும் இணைந்து ஒரு கன்கரன்ஸுக்கு அந்த நியமனங்களை செய்வார்கள், டிரான்ஸ்ஃபரை போடுவாங்க. அப்போ இந்த நீதிபதிகளை மாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் அரசு, பஜன்லால் சர்மாவினுடைய அரசு முடிவு செய்திருந்தால்
பக் அங்கே மட்டும் இல்லை, ஹைகோர்ட்லேயும் இருக்கிறது. அல்லது ஹைகோர்ட்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இந்த டிரான்ஸ்ஃபரை நகர்த்தி இருக்கிறாங்கன்னு பொலிட்டிக்கல் ரீதியிலான குற்றச்சாட்டை பாஜக அரசின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள்ங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு எங்கே கேள்வி வரும்னா, என்ன விஷயம்? ஏன்னா அரசிடம் கேட்குறாங்க, அவங்க பதில் சொல்லலை. நீதிபதியை ஃபோன் எடுக்கிறாரு, பட் அவர் இதை குறித்து நான் கமெண்ட் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டாங்க, நான் போயிட்டேங்கிறதாக போயிருது. இதுக்கு அடுத்தது அவர் மாற்றம் செய்யப்படுகிறார். அந்த வழக்குக்கு எதிராக அதானி குழுமம் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். 2 வாரங்களுக்குள்ளாக உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு தடை கொடுத்து விடுகிறார்கள். என்னது, 1400 கோடி ரூபாய் அரசு பணத்தை எடுத்து அதானி குழுமம் பயன்படுத்தி இருக்கிறது, அது கான்ட்ராக்டுக்கு எதிரானது, அரசினுடைய பணத்தை அவங்க எடுத்து ஈட்டி இருக்கிறார்கள் என்று வச்ச சார்ஜ் இருக்குல்ல, அந்த 1400 கோடி அதானி அவர் கையிலிருந்து செலவு பண்ணியிருக்கணுங்கிறது தான் விஷயம். இப்போ நேரடியாக இதனுடைய அந்த கோல் பிளாக்கு அலாகேஷன் இந்த பின்னணிக்குள்ளே வரலாம். என்ன வழக்குங்கிறதுக்குள்ளே நம்ம போகலாம். 2008 சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஹஸ்டியோ அராண்ட் ஃபாரஸ்ட்லேருந்து ராஜஸ்தானுடைய ராஜ்யா வித்யுத் உட்படம் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற நமக்கு டான்ஜெட்கோ இருக்கு இல்லையா, மாநில அரசு இங்கே மின் உற்பத்தி நிறுவனம் இருக்கிற மாதிரி, அங்கே ராஜஸ்தானில் ராஜஸ்தான் ராஜ்யா வித்யுத் உட்படான் நிகாம் லிமிடெட்ங்கிறது RRVUNL அப்படிங்கிறது மாநில அரசினுடைய எலக்ட்ரிசிட்டி மின் உற்பத்தி அந்த நிறுவனத்தினுடைய பெயர். இங்கே என்ன பண்ணுறாங்க, 2007 சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு அமைப்போடு இவங்க கான்ட்ராக்டை கொண்டு வராங்க. அதாவது கோல் எந்த அளவுக்கு நிலக்கரியின் மூலமாக இங்கே நீங்கள் நிலக்கரி எங்களுக்கு சப்ளை பண்ணுங்கள், இங்கே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. ஆனால் யாரு கூட போடுறாங்க அப்படிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு பிறகு அதானி குரூப்போடு இவர்கள் கையெழுத்தை போடுகிறார்கள். அதானி குரூப் உள்ள ஜாயிண்ட் வெஞ்சரில், அதாவது அந்த மாநில நிறுவனம் அவங்க ஒருத்தவங்களோட கான்ட்ராக்ட் போடுறாங்க. கான்ட்ராக்ட் போட்ட குரூப் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நிறுவனத்தில் இணைந்து ஜாயிண்ட் பங்குதாரரை அதானியை உள்ளே கொண்டு வராங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதானி அந்த நிறுவனத்தில் 74% பங்குகளை வாங்கி விடுகிறார். அப்போ கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது அப்படின்னா, அதானிக்கு அந்த அவுட் சோர்ஸ் பண்ணப்படுவதாக மைனிங், அந்த நிலக்கரியை சத்தீஸ்கர்லேருந்து இங்கே கொண்டு வருவதற்கானது முழுக்க முழுக்க மைனிங் ஆப்ரேஷன் அதானி கட்டுப்பாட்டுக்கு போய்விடுகிறது. அப்போ அதானி கூட ராஜஸ்தான் ஃபர்மும் இவங்களும் போட்டதுனால சத்தீஸ்கரில் இருக்கக்கூடியது ராஜஸ்தானுக்கு வர்றது எப்படி அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அப்படி போடும்போது ரயில் மூலமாக கொண்டு வருவது, இதற்காக ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலாக ரயில்வே ட்ராக்கையே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு அதானி நிறுவனம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறது. நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நேரடியாக மெயின் ரயில்வே காரிடாருக்கு கொண்டு வருவதற்கு, ஏன்னா நீங்கள் கூட்ஸில் கூட கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் இது பண்ணி, அப்போ அந்த நிலக்கரி சுரங்கத்திலிருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னு அவங்க அக்ரிமெண்ட்டில் அதானி குழுமம் கையெழுத்து போடுகிறது. 2013 மைனிங் ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வே சைட்லைன்ஸ் ஆனால் இவ்வளவு ஆண்டுகளாகியும் 12 ஆண்டுகளாக அந்த ரயில்வே சைடிங்ஸை இவர்கள் உருவாக்கவே இல்லை. அப்போ இந்த இடத்துல எப்படி பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க, கொண்டு போகணும்னு சொல்லியாச்சு, நீங்கள் அதில் கான்ட்ராக்டையும் வாங்கிட்ட, கொண்டு போகலன்னும் போது என்ன பண்ணுறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியை வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம், சைடில் இந்த லைனை போட்டு பேரலல் லைன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு தற்காலிக உடன்பாட்டுக்கு வராங்க. ஆனால் ஒரிஜினல் கான்ட்ராக்டு ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது குறித்து எந்த விதமான விஷயங்களும் அதில் இல்லை. நேரடியாக நான் ரயில்வே சைடிங்ஸ் போட்டு ட்ரெயின் ரூட் மூலமாகவே கொண்டு போவதாகத்தான் கான்ட்ராக்டில் இருக்குது. ஆனால் 12 வருடங்களாக 2013 ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி 12 வருடங்களாக இப்போ வரைக்கும் அவங்க ரயில்வே லைன் போடாமல் அந்த டிரான்ஸ்போர்ட் வெஞ்சருக்கு தொடர்ந்து ரோடு மூலயமாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, அதானி குழுமம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரோடு மூலியமாக நீங்கள் கொண்டு வரலாம், சரிங்க, நான் உனக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்றேன், நீ கொண்டு டெலிவரி பண்ணுறது உன் பொறுப்பு. ஆனால் அதானி குரூப் என்ன பண்ணுறாங்க, ரோடு வழியாக கொண்டு வருவதற்கு நான் டிரான்ஸ்போர்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் வாங்குறான் இல்லையா, அந்த பில்லு, அதை மாநில அரசிடமிருந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட்டிகிட்ட இருந்து அதானி குழுமம் கடந்த 12 ஆண்டுகளாக வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. யோசிங்க, நான் உனக்கு கொடுத்துட்டேன், கொண்டு சப்ளைக்கு தான் உனக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ எக்ஸ்ட்ரா ஒரு 1500 ரூபா கொடுங்க, நான் வண்டியில் கொண்டு இறக்கியிருக்கேன், வண்டிக்காரனுக்கு சார்ஜுனா அப்புறம் நீ எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த, வண்டிக்காரன்ட்ட இது பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பான்னு கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய ரோல் என்ன, நீங்கள் எதன் அடிப்படையில் கான்ட்ராக்டராக உள்ளே வந்தீங்கிற கேள்வி இருக்குது. அதற்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பதிலையும் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் யாரும் இல்லை. இந்த
12 ஆண்டுகளில் 1400 கோடி ரூபாய் இதுக்கு பில்லாக போட்டு ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து மக்கள் அங்கே கட்டிய வரி பணத்திலிருந்து அரசிடமிருந்து 1400 கோடி ரூபாயை அதானி குழுமம் வாங்கி இருக்கிறதுங்கிறது தான் வருது. அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் முழுக்க அவங்க கொடுத்துருக்குறாங்க. ராஜஸ்தானுடைய அந்த ஃபர்ம் மாநில அரசினுடைய நிறுவனம், அவங்களுடைய நிலக்கரி மின்சார நிறுவனம், உற்பத்தி நிறுவனம் கொடுத்துருக்கிறது. அப்போ இதில் என்ன அப்படின்னா 2018 அதானி ஜாயிண்ட் வெஞ்சர் என்ன பண்ணுறாங்க, டிலேடு பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேற சொல்லி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கெலாம் நீங்கள் இன்னும் நிறைய கொடுக்காமல் இருக்கிறீங்க, பெண்டிங் வேறு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வட்டியோட கொடுக்கணும்னு கேட்கும்போது தான் அங்கே சிக்கலே வருது. தம்பி, உனக்கு நான் எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன், இங்கே பாருங்கள், நீ கான்ட்ராக்ட் என்ன போட்டால் கொண்டு வந்து சப்ளை பண்ணுறேன்னு அவங்களோட போட்ட சப்ளைக்கான காசுக்கு நீயே காசு கொடுக்கல, அதை கொடுக்காத வட்டியோட கொடுன்னு நீ போய் அதானி குழுமம் கேட்கும்போது தான் இவர்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகிறோம்னு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு போய் இதை வழக்காக பதிவு செய்கிறார்கள். அந்த கேஸ் அப்படிங்கிறது 2020 இப்படி தான் கமர்ஷியல் கோர்ட்டுக்கு, வணிக நீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறது. ஸோ அந்த இடம் தான் ஜஸ்டிஸ் தினேஷ் குப்தா அவர்கள் அதை எடுத்து விசாரித்து இப்போ ராஜஸ்தானுடைய மாநில அரசு நிறுவனத்துக்கு ஆதரவாக அவர் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கார். அவருடைய ஜட்மெண்ட்டில் குறிப்பிடுறாரு, கான்ட்ராக்டின் படி அதானியினுடைய நிறுவனம் தான் கொண்டு வந்து அவர்கள் தான் பில்டு, நாங்களே கட்டுவோம், உருவாக்கி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரயில்வே சைட் லைனை மைனிலிருந்து இது வரைக்கும் கொண்டு வரக்கூடியது எங்களுடைய பொறுப்புன்னு கான்ட்ராக்டில் அதானி நிறுவனம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொன்னதை போல செய்ய தவறி இருக்கிறார்கள். எனவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜை குறைஞ்சபட்சம் நீங்கள் பண்ண தப்புனால தான் வண்டியை வந்து ரோட்டில் கொண்டு வந்தீங்க, நிலக்கரியை பண்ணுறேன்னு சொன்னது நீங்கள் பண்ணலை, அதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா அந்த பணத்தை குறைஞ்சபட்ச இதோட அதானி நிறுவனம் தான் ஏற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு, இந்த இடத்துல 1400 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அவங்க இவ்வளவு நாளாக வாங்கியிருக்கிறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டு, அவங்களுக்கு ப்ராஃபிட்டு தான் அது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அவங்க போட்டிருந்தாங்கன்னா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தால் அது ஒன் டைம் எக்ஸ்பென்ஸாக போயிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரீங்க, அதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும் அப்படின்னும் போது இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னுங்கிறத பதிவு பண்ணிவிட்டு, இந்த குழுமத்திற்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். மாநில அரசு அதே போல் சிஏஜி உடனடியாக இந்த 2 பேருக்குமான இந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இதை வந்து விசாரித்து ஆடிட் பார்க்கணும் அப்படின்னு சிஏஜிக்கும் ஒரு உத்தரவை ஜூலை 18 அவர் ஜூலை 18 2 வாரத்துக்கு முன்பாக அவர் அந்த உத்தரவை கொடுக்குறார். ஜூலையில் உடனடியாக அவர் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வருகிறது. அதற்கு பிறகு இடைக்கால தடையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபி அல்லது ஒரு நெட்வொர்க்கிங் நீதித்துறையை நோக்கியும் போகுதுங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இப்போ அதானியே அப்படி சர்ச்சைக்குள்ளே சிக்கிறார், அதானிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக ஒரு நீதிபதியை மாற்றப்படுகிறார் அப்படின்னா நீங்கள் அதனுடைய அந்த நெக்ஸஸை யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதானிக்கு ஆதரவாக அடுக்கடுக்காக தீர்ப்புகளை கொடுத்த ஒரு நீதிபதி அவர் ரிட்டையர் ஆகி 5-6 வருஷமாக தொடர்ந்து அவருக்கு பதவிகளிலேயே அவரை வைத்திருக்கிறது பாஜக அரசு வெவ்வேறு நிலைகளில் அவர் பதவியில் அமர்த்தப்படுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல அடிக்கோடிட்டு பார்க்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் அருண்குமார மிஸ்ரா அவர்கள், நீங்கள் 2019 மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே ஒரு கடிதத்தை அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதிக்கு பகிரங்கமாக எழுதினார். நீங்கள் இதை வைரல் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஒய் வேர் அதானி கேசஸ் லிஸ்டட் அண்ட் ஹியர்ட் பை ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா இன் டியரிங் ஹர்ரி அப்படின்னு வெளிப்படையாக ஒரு 4 பக்க கடிதத்தை தலைமை நீதிபதிக்கு எழுதினார். 4 வழக்குகள் அவர் குறிப்பிட்டார். அதாவது அது என்னென்னா, வெக்கேஷன், லீவ் டைமில் ஏதாவது 2-3 பெஞ்ச் இருக்கலாம் சமயத்தில் ரொட்டேஷனில் உட்காருவாங்க, எல்லா நீதிபதிகளும் வரமாட்டாங்க. அப்படியான சம்மர் வெக்கேஷனில் விதிகளை மீறி அருண் மிஸ்ரா அவர்கள் பெஞ்சிலேயே அடுத்தடுத்து வழக்குகள் அதானி தொடர்பாக போகுது. பார்சா கென்டா கொலியரரிஸ் லிமிடெட் வர்சஸ் ராஜஸ்தான் ராஜா வித்யுத் உட்பகம் நிகாம் லிமிடெட், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவுக்கும் அதானிக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு, இப்படியாக 4 வழக்குகளை அவங்க குறிப்பிட்றாங்க. அதானி பவர் முந்த்ரா லிமிடெட் வர்சஸ் குஜராத் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அண்ட் அதர்ஸ், இதெல்லாம் போகுது, விசாரிக்கிறாங்க. அடுத்தது ஒரு வாரத்துக்குள்ளே பதில்களை சொல்லுங்கன்னு உத்தரவை ரிசர்வ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. 2 ஜட்மெண்ட் ஃபேவராகவும் வந்துடுது. அப்படி ஃபேவராக வந்ததில் பல 1000 கோடி அதானி குழுமத்திற்கு அதன் மூலமாக வருவாய் வந்திருப்பதாக அந்த தீர்ப்பினுடைய சாதகத்தன்மை அமைந்திருக்கிறது. இது போக இன்னும் 2 தீர்ப்புகள் வேற அவர் பட்டியலிட்டு ரிசர்வ் பண்ணியிருக்காருன்னும் போது அதானி கேஸ் லிமிடெட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கு, இப்படியான வழக்குகள் டாடா பவர் லிமிடெடுக்கும் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெடுக்குமான வழக்கு, இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒரே நீதிபதிக்கு போகிறது ஏற்கத்தக்கதல்ல. இது
உச்சநீதிமன்றத்தினுடைய ஹேண்ட்புக் வழக்குகள் எப்படி பட்டியலிடணுங்கிறதுக்கு எதிராக இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் அதற்கு பிறகு அதில் எந்த விதமான நடவடிக்கையும் அந்த காலத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் எடுக்கலை. இப்போ அந்த நீதிபதி அதற்கு பிறகு ரிட்டையர் ஆகிட்டு என்ன ஆனாருங்கிறது மட்டும் பார்ப்போம். 2021 பாருங்க, அருண் மிஸ்ரா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார். அதனுடைய பதவிக்காலம் 4 ஆண்டு முடிந்து இப்போ எங்கே இருக்காரு தெரியுமா? பிசிசிஐ அமித்ஷாவினுடைய மகன். அவர் இப்போ சர்வதேச இதுக்கே போயிட்டார். பட் அவர் பிசிசிஐயில் இருந்த காலகட்டத்தில் சேர்மனாக இருக்கும்போது பிசிசிஐனுடைய ஓம்புட்ஸ்மேனாக, எத்திக்ஸ் கமிட்டிக்கான ஓம்புட்ஸ்மேனாக அவரை கொண்டு போய் நியமிக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஒரே புள்ளியில் இணைகிறதா? அருண் மிஸ்ராவுக்கு மட்டும் ஏன் அவருடைய பதவிக்காலத்துக்கு பிறகு வருகிறது? அதற்கு காரணம் அதானி தொடர்பான வழக்கில் அவர் கொடுத்ததா அப்படிங்கிற ஒரு சரப்ஷியஸ் சார்ஜை இப்போ பொதுவெளியில் பொலிட்டிக்கலி வைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. நீதித்துறை அப்படியான நம்பிக்கையின்மை அடைவது என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஆனால் அந்த ஷேடோ, அதனுடைய நிழல், சந்தேகத்தின் நிழல் விழுவதற்கான டிரான்ஸ்பரன்சி லேக்காக இருக்கிறதுங்கிறது இங்கே மிக முக்கியமான பேசுபொருளாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பெஞ்ச் ஃபிக்ஸின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அது தனக்கு சாதகமாக தீர்ப்பு யார் கொடுக்கலாம் அல்லது யாரை கன்வின்ஸ் பண்ணலான்னு நம்புகிறாங்களோ அந்த பெஞ்சு முன்னாடி கொண்டு போகிறதுக்காக தேடுவது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். பொலிட்டிக்கலியில் நீங்கள் அதுக்கான ஈக்குவலண்ட் வேர்டாக அப்படி எடுத்துக்கலாம். இதுக்கே இன்னொரு வார்த்தை, பெஞ்ச் ஹண்டிங்கிற வார்த்தையை ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பயன்படுத்தி தான் ஞாபகம். நீங்கள் தான் அதாவது வேட்டைக்கு போகிறீங்களா, யாருக்கிட்ட கொண்டு போனால் இந்த வழக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது அவரவர்களுடைய இன்டென்ஷனை பொறுத்து. பட் இப்படியான ஒரு செயல் நடந்திருப்பது என்பது இந்திய நீதித்துறையினுடைய தனித்தன்மையை, அட்டானமஸாக, இண்டிபெண்டன்ஸை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கொண்டு எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்.